ஹாய், திஸ் இஸ் சுரேஷ் வில்லேஜ் டெவலப்பர்லேருந்து. ரியாக்ட் ஜேஎஸ்க்கும் நெக்ஸ்ட் ஜேஎஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ், எப்படி வந்து ரியாக்ட் ஜேஎஸ்லேருந்து நெக்ஸ்ட் ஜேஎஸ் டிஃபர் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். கம்பேரிஷன், ஜஸ்ட் ஃபார் கம்பேரிஷன். இதில் பில்ட் பண்ணுற அப்ளிகேஷனுக்கும் நெக்ஸ்ட் ஜேஎஸில் பில்ட் பண்ணுறக்கூடிய அப்ளிகேஷனுக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ரியாக்ட் ஜேஎஸ் அப்படிங்கிறது ஒரு லைப்ரரி, நெக்ஸ்ட் ஜேஎஸ் அப்படிங்கிறது ஒரு ஃப்ரேம் ஒர்க் அண்ட் லைப்ரரி, இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஸோ லைப்ரரிங்கிறது சம் செட் ஆஃப் ப்ரீ டிஃபைன்ட் கோட் இருக்கும், டெவலப்பர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், நோ இஷ்யூ. ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிறது நாட் லைக் தட். சம் ஸ்ட்ரக்சர் வந்து அவங்க ஃபாலோ பண்ணியிருப்பாங்க, அந்த ஸ்ட்ரக்சர் பேசிஸில் தான் நீங்கள் வந்து கோடை வந்து ரைட் பண்ணணும். ஈவன் ரியாக்டுக்கும் நெக்ஸ்ட் ஜேஎஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா ரவுட்டிங் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும் நெக்ஸ்ட் ஜேஎஸில். பட் ரியாக்டில் வந்து நீங்கள் ஒரு தேர்ட் பார்ட்டி பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணி தான் உங்களால் வந்து ரவுட்டிங்கை ஹேண்டில் பண்ண முடியும். இந்த மாதிரி பல சாம்பிள்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த சாம்பிள். ஓகே, ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் வைஸ் வரலாம். ஃபோல்டரில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஓகே, அந்த ஃபோல்டருக்குள்ள index.html அப்படின்ற ஒரு ஃபைல் இருக்கும். ஈவன் லுக் லைக் நெக்ஸ்ட் ஜேஎஸ்லேயும் இதே மாதிரி தான் இருக்கும். செகண்ட், ரியாக்டில் வந்து அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கு npx create-react-app நேம் ப்ரொவைட் பண்ணுவோம். தென் நெக்ஸ்ட் ஜேஎஸில் என்ன கொடுப்பாங்க அப்படின்னா npx create next-app போட்டு ஒரு ஸ்பேஸ் அப்ளிகேஷன் நேம் கொடுக்கணும். அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணிடலாம். சிம்பிளஸ்ட் மெத்தட் தான். பட் ரியாக்ட்லேயோ இல்லை நெக்ஸ்ட் ஜேஎஸ்லேயோ நீங்கள் அப்ளிகேஷன் பில்ட் பண்ண போகிறீங்கன்னா ப்ரீ டிஃபைன்டாக உங்கள் சிஸ்டமில் வந்து நோட் ஜேஎஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ரெக்கமெண்டட் வெர்ஷன் வந்து 18+லேருந்து 2021 வரைக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க. 22 வந்து ரீசெண்டாக ரிலீஸ் ஆனது. மேபி சம் கம்பேட்டபிலிட்டி இஷ்யூஸ் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அப்ளிகேஷன் எப்படி ரன் பண்ணுறது அப்படின்னா ரொம்ப சிம்பிளஸ்ட் மெத்தட் தான். ஜஸ்ட்டு நீங்கள் ரியாக்டோட அப்ளிகேஷனை npm ஸ்டார்ட் அப்படின்ற கீவேர்டை கொடுத்து நீங்கள் அப்ளிகேஷன் ரன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஜேஎஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா npm ரன் டெவ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ரன் பண்ணிடலாம். ரியாக்டில் ஒரு சர்வர் ரெண்ட்ரிங்கோ இல்லை ரவுட்டிங் பார்ட் SEO பில்டு பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ரியாக்டில் வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி பேக்கேஜஸை இன்ஸ்டால் பண்ணி தான் உங்களால் வந்து அதை அச்சீவ் அந்த ரிசல்ட்ஸ் எல்லாமே அச்சீவ் பண்ண முடியும். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா டெவலப்பர் ஏன் அதனால தான் டிஃபர் ஆகுது நெக்ஸ்ட் ஜேஎஸ்லேருந்து ரியாக்ட். ஏன்னா டெவலப்பரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி வேணாலும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். பட் நெக்ஸ்ட் ஜேஎஸ் நாட் லைக் தட். எப்படி இருக்கும் அப்படின்னா ப்ரீ டிஃபைன்டாக வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக ரவுட்டர் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் உள்ளுக்குள்ளே வந்து எஸ்ஆர்சி ஃபோல்டருக்குள்ளே ஒரு ஃபோல்டர் நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஃபோல்டரை வந்து ரவுட்டராக கன்சிடர் பண்ணிக்கும். ரவுட்டரை எப்படி டைனமிக்காக ஹேண்டில் பண்ணுறது அது எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் படும். பேராமீட்டர் பாஸ் பண்ணுறது, ஒரு கோலன் வச்சு அந்த இதில் ஒரு வேரியபிள் நேம் கொடுத்தீங்கன்னா போதும், அது வந்து வேரியபிளாக உங்களால் வந்து யூசரோட ஐடியை பாஸ் பண்ண முடியும். ரியாக்ட் ஜேஎஸ்க்கு பெஸ்ட்டு ரியல் டைம் எக்ஸாம்பிள் இன்ஸ்டாகிராம் வெப் போர்ட்டல் ரியாக்ட் ஜேஎஸில் பில்ட் பண்ண ஒன் ஆஃப் த போர்ட்டல், அல்லது நெட்ஃப்ளிக்ஸ் சொல்லலாம். இது ரெண்டுமே அதில் பில்ட் பண்ணதான் நெக்ஸ்ட் ரியாக்ட் ஜேஎஸில். ஸோ நெக்ஸ்ட் ஜேஎஸ்க்கு டிக்டாக் வெப் இருக்குல்ல, அதோட அந்த வெப் பேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ நான் இப்போ லேர்ன் பண்ணணும். எதை ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ரியாக்டை லேர்ன் பண்ணுங்கள். இல்லை நான் ரியாக்டை லேர்ன் பண்ணிட்டேன், நெக்ஸ்ட் ஜேஎஸ் நான் லேர்ன் பண்ண போகிறேன், பட் அது எவ்வளோ காம்ப்ளெக்ஸாக இருக்கும்னு எனக்கு தெரியலை. கோ டு ப்ரொசீட். ரொம்ப டிஃப்ரென்ஷியேஷன்லாம் இருக்காது, உங்களால் ஈஸியாக லேர்ன் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் ஜேஎஸ் ரியாக்ட் ஜேஎஸ் கற்றுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா ரியாக்ட் ஜேஎஸோட டாக்குமெண்டேஷன் ரைட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. உங்களால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு பேசிக் HTML CSS JavaScript தெரிஞ்சதுன்னா கடை நீங்கள் வந்து ரியாக்ட் ஜேஎஸை படிச்சிடலாம். மெயினாக ரியாக்ட் ஜேஎஸில் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணக்கூடியது ஹுக்ஸ் கான்செப்ட்ஸ் தான். என்னென்ன ஹுக்ஸ்லாம் மெயினாக டெய்லி டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸில் என்னென்ன ஹுக்ஸ்லாம் யூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அந்த ஹுக்ஸை நீங்கள் கற்றுக்கிட்டாலே போதும். ஆல்ரெடி சொல்லிட்டேன்,
நெக்ஸ்ட்.js வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரியாக்டோட டாப் ஆஃப் பொசிஷனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்.js பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ whatever you read the syntax from React.js, everything you can use and access in Next.js. எல்லாமே நீங்கள் இது பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் சம் ஃபீச்சர்ஸ் இருக்குது. அந்த ஃபீச்சர்ஸை நீங்கள் எக்ஸ்ட்ராவை லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். லிட்டில் பிட் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் ரியாக்ட்லேயும் நெக்ஸ்ட்.jsலேயும் பில்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எந்த அப்ளிகேஷன் வந்து பர்ஃபார்மன்ஸ் லுக் லைக் ரெண்டு அப்ளிகேஷனும் ஒரே பிஹேவியரில் தான் இருக்குது. நான் வந்து 2 அப்ளிகேஷன் வச்சுருக்கிறேன், நெக்ஸ்ட்டு ரியாக்ட். ஸோ இதில் வந்து எந்த அப்ளிகேஷன் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ஸ்பீடாக இருக்கும் அப்படின்னா ஆப்வியஸ்லி நெக்ஸ்ட்.jsோட அப்ளிகேஷன் கொஞ்சம் ஸ்பீட் இருக்கும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு அன்னெசரி தேவையில்லாத தேர்ட் பார்ட்டி லைப்ரரிஸ்லாம் இருக்காது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். பட் ரியாக்ட்.jsல அப்படி இல்லை, நிறைய விஷயம் இருக்குது. ஸோ அதை எல்லாமே நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா தேர்ட் பார்ட்டி லைப்ரரி தான் நீங்கள் போய் ஆகணும். ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக வாய்ப்பு இருக்குது. ஈவன் நீங்கள் அன்னெசரி ரீரெண்டரை உங்களோட யூஸ் மெமோ கால்பேக் ஃபங்க்ஷன் இதெல்லாம் வச்சு ஹேண்டில் பண்ணியிருந்தாலும் கூட அப்படின்னு தான் சொல்கிறேன். ஓகே, ஸோ டெவலப்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தளவில் எப்படி இருக்கும்? ரியாக்ட்.js வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். உங்களோட எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் டெவலப்மெண்ட் பண்ணிக்கிட்டே போகலாம். பட் நெக்ஸ்ட்.js கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். ஏன்னா அதில் ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அந்த ஸ்ட்ரக்சர் பேசிஸில் தான் இது பண்ணணும். ஓகே, தென் செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி வந்து எதில் டெவலப்பர்ஸ் அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னா ரியாக்ட்.jsல தான் அதிகமாக இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்.jsல கம்பேர் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறாங்க. ஸோ ரெண்டுக்கும் காமனாக உள்ள ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் அதில் ரியாக்ட்லேயும் நெக்ஸ்ட்.jsலேயும் ஹுக்ஸ் வந்து அவைலபிள் இருக்கும். ஹுக்ஸை வந்து நீங்கள் 2 இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். ஃபங்க்ஷனல் காம்பனண்ட்டை 2 இதுலையுமே நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். தென் ஸ்டைல் ரிலேட்டடாக ஏதாவது பேக்கேஜஸ் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா தேர்ட் பார்ட்டி பேக்கேஜஸை வந்து நெக்ஸ்ட்.jsலையும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி அதை நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். அதில் எந்த ஒரு இதுவும் இருக்காது. பிளாட்ஃபார்முக்கு வந்து அதிக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டெவலப்மெண்ட் இருக்குது அப்படின்னா ரியாக்ட்.jsக்கு வந்து அதிக ஓப்பனிங்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்.jsக்கு கம்மியாக தான் இருக்கும். பட் ரொம்ப வந்து டெப்த்தாக ரொம்ப அக்யூரேசியாக எஸ்சிஓவில் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸாக இருந்தது அப்படின்னா நெக்ஸ்ட்.jsல பில்ட் பண்ணுவாங்க. சர்வர் சைடு ரெண்டரிங் அதிகமாக இருக்குது அப்படிங்கும்போதும் நெக்ஸ்ட்.js சூஸ் பண்ணுவாங்க. தட்ஸ் இட், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க, லைக் பண்ணுங்கள்.